அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலன் நூரி வா அஹிலிஹி. புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் திங்கட்கிழமை நம்மிடம் வந்து கொண்டிருக்கிறது. மஹரிப் பாங்கு கேட்டவுடன் புனிதமான ஒரு இரவு நம்மிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு திங்கட்கிழமையிலும் இந்த ஒரு இரவிலும் ஏதாவது மகத்துவமும் சிறப்பும் இருக்கிறதா? நமது இஸ்லாத்தில் வெள்ளிக்கிழமையில் அளவில்லாத சிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் அன்றைய தினம் அல்லாஹு தாலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த தினமாகும். அதை போல் திங்கட்கிழமையிலும் அளவில்லாத சிறப்பும் மகத்துவம் இருக்கிறது. அதன் ஒரு விஷயம் நிறைய மோமீன்களுக்கு தெரியவில்லை. திங்கட்கிழமையில் சிறப்பு இருக்கிறது என்றால் அதற்குடைய ஒரு காரணம் நமது தலைவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமாகும். அப்போ வெள்ளிக்கிழமையில் சிறப்பு இருக்கிறது, அதே போல அந்த அளவிற்கு சிறப்பு இருக்கிறது இந்த திங்கட்கிழமையிலும். அப்போ புனிதமான இந்த திங்கட்கிழமையிலும் நாம் இப்பொழுது நுழைய இருக்கின்ற மஹரிப் பாங்கு கேட்டவுடன் நாம் நுழைய இருக்கின்ற இந்த ஒரு இரவிலும் அளவில்லாத சிறப்பும் நன்மையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். மகானான ஷாஃபி பதிவு செய்திருக்காங்க, அந்த ஹதீஸில் இருக்கிறது, 5 இரவுகளில் நமது பிரார்த்தனையை அல்லாஹு தாலா சீக்கிரம் ஏற்றுக்கொள்வான், ஹிஜாபத்து அதிகமாக இருக்கிறது என்று. அதில் ஒன்றுதான் திங்கட்கிழமையும். நாம் வெள்ளிக்கிழமையின் இரவிலும் திங்கட்கிழமை, அதாவது இப்பொழுது மஹரிப் பாங்கு கேட்ட இந்த ஒரு இரவிலும், இன்றைய இரவிலும் திங்கட்கிழமையிலும் வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை இரவிலும் அளவில்லாத சிறப்பு இருக்கிறது. அதே போலவே பெருநாளுடைய இரவிலும், முக்கியமாக இந்த திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை என்பது அதனுடைய இரவிலும் சரி திங்கட்கிழமையிலும் சரி நிறைய நன்மைகளும் பிரதிபலனும் நமக்கு வந்து சேரும். இன்ஷா அல்லாஹ் 12 நன்மைகளும் 12 சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அதே போலவே இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையில் நாம் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டிய பல அற்புதங்களை கொண்டுள்ள ஒரு சலவாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலில் இந்த திங்கட்கிழமையை பார்ப்போம். சாதாரணமாக எல்லா திங்கட்கிழமையிலும் அதிக சிறப்பு இருக்கிறது, நன்மை இருக்கிறது. ஆனாலும் நாம் இப்பொழுது நிலைத்திருப்பது ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் திங்கட்கிழமையில் ஆகும். இந்த திங்கட்கிழமையின் இந்த ஒரு இரவிலும் திங்கட்கிழமையிலும் அளவில்லா சிறப்பு இருக்கிறது என்பதை நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இன்னும் மகான்கள் அவங்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்த ஒரு விஷயமாகும். அதில் முதல் சிறப்பு, நமக்கு தலைவரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவில் வந்தது திங்கட்கிழமையில் ஆகும். அதே போலவே நமது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இறை தூதர் ஆனது இதே போல் ஒரு திங்கட்கிழமையில் ஆகும். அதே போலவே நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரா சென்றதும் ஒரு திங்கட்கிழமையில் ஆகும். 4வது என்னவென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதும் விடை பெற்றதும் இதே போல் ஒரு திங்கட்கிழமையில் ஆகும். 5வது சிறப்பு, அல்லாஹு தாலாவிடத்தில் நமது அமல்களை மலக்குகள் எடுத்து செல்வாங்க. அந்த ஒரு தினம் வாரங்களில் 2 நாள், ஒன்று திங்கட்கிழமை இன்னொன்று வியாழக்கிழமை ஆகும். அப்போ அல்லாஹு தாலாவிடத்தில் நமது அமல்களை உயர்த்தப்படுவதும் அதுவும் ஒரு திங்கட்கிழமையில் ஆகும். 6வது சிறப்பு என்னவென்றால் சொர்க்கத்தின் கதவுகள் இந்த திங்கட்கிழமையில் தான் திறக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் எந்த ஒரு அடியான் அளவுக்கு அதிகமான இபாதத்தும் அமல்களையும் செய்கிறானோ அவன் சொர்க்கம் நுழைவான் என்பதாகும். 7வது சிறப்பு, நோன்பு சுன்னத்துள்ள ஒரு தினமாகும் இந்த திங்கட்கிழமை என்பது. சாதாரணமாக மூமீன்கள் திங்கட்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த 2 தினங்களிலும் ஏதாவது ஒரு நாள் தான் எனக்கு நோன்பு வைக்க முடியும் அப்படி என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் திங்கட்கிழமை உங்கள் நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், வியாழக்கிழமை விடையும் சிறிது நன்மையும் பிரதிபலனும் அதிகமாக நிற்கிறது இந்த திங்கட்கிழமையில் நாம் அந்த நோன்பை வைக்கும்போது, சுன்னத்து நோன்பிற்கு. இன்னும் முடியவில்லை, சலவாத் ஓதினால் இரட்டிப்பான பிரதிபலனையும் நன்மைகளையும் நமக்கு அல்லாஹு தாலாவிடத்தில் இருந்து வாங்கலாம் அந்த ஒரு திங்கட்கிழமையில். 9வது சிறப்பு, அல்லாஹு தாலா துஆவுக்கு ஹிஜாபத் அளிக்கக்கூடிய ஒரு தினமாகும். சீக்கிரம் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகும் இந்த திங்கட்கிழமை என்பது. 10வது சிறப்பு, பயணம் செல்ல தயாராக இருக்கவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தினம், நல்ல ஒரு தினமாகும் இந்த திங்கட்கிழமை என்பது. 11வது சிறப்பு, எந்த ஒரு நல்ல விஷயங்களும், அதாவது வீட்டுக்கு முதல் கல் வைக்கிறாங்க, அல்லது ஒரு வாகனம் வாங்க போகிறாங்க, அல்ல ஒரு கல்யாணத்திற்கு வேண்டி முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, அப்படி எல்லா விஷயத்திற்கும் நல்ல ஒரு தினமாகும், நாம் ஆரம்பிக்க சிறப்பான ஒரு தினமாகும் இந்த திங்கட்கிழமை என்பது. 12வது சிறப்பு, புது ஆடைகள் அணிவதற்கு, அதனால் நமக்கு ஹயரும் பரக்கத்தும் வந்து சேரும் அந்த திங்கட்கிழமை என்ற நாளில் நாம் அதை அணியும் போது. இதோட முடிந்து விடவில்லை, இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது இந்த திங்கட்கிழமையில், சொல்லிக்கொண்டே போகலாம். இங்க நான் சொல்ல போவது 8வது நான் சொன்ன சலவாத்தை அதிகப்படுத்த வேண்டியது. சலவாத்தை நாம் அதிகப்படுத்தும் போது இரட்டிப்பான நன்மையை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நாளாகும் திங்கட்கிழமை. சகோதர சகோதரிகளே, எல்லா மூமீன்களே,
நாம் இப்போது இங்கே பார்க்கக்கூடிய இந்த செலவாத்தை நாம் ஓதும் போது 15 சிறப்புகள் நமக்கு கிடைக்க போகுது. அதுவும் இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நாம் இந்த செலவாத்தை கண்டிப்பாக ஓத வேண்டும். இதை நமக்கு கற்றுத்தருவது மகானான யூசுப் நெபானி அஃப்ருலுல் செலவாத் என்ற கிதாபுகளில் இந்த 15 பிரதிபலனை நமக்கு கற்று தந்திருக்காங்க. இந்த திங்கட்கிழமையும் இன்றைய இரவிலும் மட்டுமல்ல, இந்த ரபியுல் அவல் மாதத்தில் இந்த ஒரு செலவாத்தை நாம் இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் சிறப்பு, இந்த செலவாத்தை ஒரு அடியான் ஒரு தடவை ஓதினால் 5 லட்சம் செலவாத் ஓதினால் அவன் என்ன நன்மை பெறுகிறானோ அந்த நன்மை அவன் அடைகிறான். இரண்டாவது பிரதிபலன், ஒரு அடியான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய துவாவான அல்லாஹும்ம அஜர்னி மினன்னார் என்று ஓதும்போது இந்த செலவாத்தை ஓதினால் அவனுக்கு கண்டிப்பாக நரகத்திலிருந்து அந்த அடியானை அல்லாஹு தாலா பாதுகாக்கிறான். நரகத்திலிருந்து அவனுக்கு பாதுகாவல் கிடைத்துவிட்டது என்பதை அவன் உறுதி செய்யலாம். மூன்றாவது, இன்றைய காலத்தில் அதிகமாக கஷ்டப்படுகின்ற மறதி என்ற கொடுமையான நோயிலிருந்து இந்த செலவாத் மூலமாக அந்த அடியான் பாதுகாவல் பெறுகின்றான். அதேபோல் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க, குழந்தை இல்லாமல் ஏக்கத்தோடு மனவேதனையோடு இருக்கக்கூடியவங்க, குழந்தைகளுடைய வேலையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு உம்மா வாப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவங்க தினம்தோறும் இந்த செலவாத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ஐந்தாவது, நமது ரிஸ்க் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது நமது வீடு, வாகனம், வேலை, பணம், அது எல்லாமே வேகத்திலும் எளிதாக சிறப்பாக ஒவ்வொரு விஷயம் நடந்து கிடைக்க இந்த செலவாத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். ஆறாவது, நோய்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ கடுமையான நோய்களில் பாதிக்கப்பட்டு வெளிவராமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஷிஃபா ஆகும் இந்த செலவாத்து. ஏழாவது, அதாவது கவலைகள், மனவேதனை, டிப்ரெஷன், எப்பொழுதும் மனப்பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த செலவாத்தை நீங்கள் இறுக்கமாக உங்கள் கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். எட்டாவது, நமது ஹயரான விஷயங்கள் நமக்கு நடந்து கிடைக்க, நமது ஹயரான தேவைகள் நமக்கு நடந்து கிடைக்க இந்த செலவாத்தை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்யுங்கள். எட்டாவது, ஃபக்கீர், அதாவது தரித்திரம் என்பது எதுவுமே கைகளில் நிற்க மாட்டேங்குது, வறுமை நிலைத்து நிற்கிறது, அந்த ஒரு நேரத்திலும் இந்த செலவாத்தை நீங்கள் இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். சில நபர்கள் தீ என்றால் அதிகமாக அவங்க பயப்படுவாங்க, அவர்களெல்லாம் இந்த செலவாத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். வபாகு, பரவக்கூடிய நோய்கள், இப்போது நிபா வைரஸ் என்பது அதிக அளவில் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த செலவாத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதற்காக ஓதி துவா செய்யுங்கள். ஐன், அதாவது கண் திருஷ்டி என்பது கடுமையான கண் திருஷ்டியிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது இந்த செலவாத்து. அதிக கடன் சுமையினால் சிரமப்படுகிறவங்க இந்த செலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். 14, முஸ்தஜாபு துவா, அதாவது துவாவுக்கு ஹிஜாபத் உள்ள ஒரு அடியானாக அவன் மாறுவதற்கு. 15, ஹுஸ்னுல் காத்திமா, நல்ல ஒரு மரணத்தை ஒரு அடியான் விரும்பினால், நல்ல மரணத்தை சந்திக்க விரும்பினால் இந்த செலவாத்தை, இந்த 15 நன்மைகளும் கிடைக்க இந்த செலவாத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். இந்த 15 பிரதிபலனையும் அல்லாஹு தாலா நமக்கு வாரி வாரி வழங்க ஒவ்வொரு அடியானும் இந்த செலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அதிலும் முக்கியமாக இன்றைய இரவிலும், அதாவது மகரிப்பை கடந்து நாம் நுழைய இருக்கிற இந்த ஒரு இரவிலும், நாளை திங்கட்கிழமை, இந்த நாட்களில் மட்டுமல்ல இந்த ரபியுல் அவல் மாதத்தில் முழுவதுமாக நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி அந்த சக்தி பெற்ற செலவாத்தை பார்ப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதீன் வலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமாலா நிஹாயத் அலி கமாலிக்க வாதத கமாலி. மறுபடியும் சொல்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதீன் வலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமாலா நிஹாயத் அலி கமாலிக்க வாதத கமாலி. இறைவா, உன்னுடைய கடைசி இல்லாத கமாலியத்தை போல உனது முத்தான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளவில்லாத செலவாத்தையும் அதிகமான சலாமையும் நீ வழங்குவாயாக ரப்பே. அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நீ அதிக சிறப்பை வழங்குவாயாக அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவிலும் நாளை புனிதமான திங்கட்கிழமையிலும் இதை அதிகப்படுத்துங்கள். இன்னும் ரபியுல் அவ்வல் இந்த மாதத்தில் முழுவதுமாக இந்த செலவாத்தை நீங்கள் ஒரு 33 தடவையாவது தினமும் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ஒரு மாதத்தின் பரக்கத்து கொண்டும் இந்த செலவாத்தின் பரக்கத்து கொண்டும் உங்களது மனதில் இருக்கக்கூடிய சகல ஆசைகளையும் தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருவானாக. நானும் அதற்கு துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.